தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப இளமதியோட வீட்டுல இளமதியோட அப்பாவும் அம்மாவும் நல்லவன் மாதிரி நடிச்சு எங்களெல்லாம் ஏமாத்திட்டானே அந்த பரம அப்படின்னு சொல்லி பரமனை போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இந்த லீலாவதி வேறையா எரியிற நினைப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கு. இதுக்காக தான் பரமன் நிறைய பொருள்லாம் உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு ஏற்றி விட, உடனே பரமன் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் வெளியில் எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த காந்திபதி நெருப்பு போட்டு கொளுத்திடுது. ஸோ இந்த பக்கம் இளமதி எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இளமதி ரூமுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம நர்மதா போய் ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ தான் இளமதி தன்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. பரமன் அசோக்கை கொல்லவே இல்லை, பரமன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம இளமதி சொல்கிறத கேட்டு நர்மதாவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையில் இந்த கலா தான் இன்வால்வ் ஆகிருக்கு, கலா தான் ஏதோ சதி பண்ணியிருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும், மண்டபத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நான் கலாவை பார்த்தேன். அப்போவே அவங்களோட முகம்லாம் மாறுனுச்சு. ஸோ கண்டிப்பாக பரமன் இந்த கொலை பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு இளமதி சொன்ன உடனே, இதை ஏன் நீ அப்பவே சொல்லலை அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா காதலுக்காக இவன் மாறிட்டா அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டே போயிடுவாங்க. அதனால தான் ஸோ நான் பரமங்கிட்ட பார்க்குறப்ப நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ பரமனை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம இளமதி நர்மதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம கலாவை காமிக்கிறாங்க. கலா பிளாஸ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க, எப்படி அசோக்கு செத்தாப்ல அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்போ இளமதி கிட்ட ஒரு தலைவர் பையன், அதாவது நம்ம கலாவோட தலைவர் பையன் பார்த்தீங்கன்னா வம்பிழுத்துக்கிட்டு இருந்தால, ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா அசோக்கை கொண்டிருக்காப்புல. ஸோ அதாவது தன்னோட அப்பா கிட்ட இந்த அசோக்குங்கிறவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எங்களோட பிரச்சனை பண்ணுறான், அவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. எலெக்ஷன் டைமில் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, அங்கே வர்ற நம்ம கலா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் கல்யாணம் பண்ண இருந்த அசோக்கை காரில் வச்சு தூக்கிக்கிட்டு அந்த செத்த இடத்துல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ கலாவும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. திடீர்னு பையன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுட போயிட்டாப்புல. கலா எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், குண்டு அசோக் மேலே பாஞ்சிருச்சு. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.